3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக நாங்கள் பார்த்து தெரிந்து கொண்டோம். தாவே கம்பெனி இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணாங்க, வேற இதுல இருந்து அமௌண்ட் பேரம் பேசி எம்எல்ஏக்களை வாங்க ட்ரை பண்ணாங்கன்றத அமமுக கட்சியில இருந்து குற்றச்சாட்டு போட்டுச்சு. இன்னைக்கு அது உண்மைன்ற மாதிரி தானே சார் ப்ரூவ் ஆயிருக்கு. அது குதிரை பேரம்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? அது உண்மைன்னு எப்படி சொல்றீங்க? குதிரை பேரம்னா என்ன? அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை கொடுத்து தன் கட்சியில சேர்த்துக்கிட்டு அவனை மந்திரி ஆக்குறது, ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த செய்வது, அதை விஜய் செய்திருக்கிறாரா? இல்ல அவர் அவங்க கட்சி. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஜெயிச்சு எம்எல்ஏவா உறுதிமொழி எடுத்துட்டு அந்த கூட்டத்தொடர் தொடங்கிறதுக்கு முன்னாலே ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்திருக்கும் அந்த அதிமுக தலைமையின் நடவடிக்கை. ஆனா அவங்க தாவேகா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கும் தாவேகா தான் காரணம், கத்திரி நீடிச்சு இருக்கிறதுக்கும் தாவேகா தான் காரணம். இபிஎஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு என் கட்சியை உடைக்கிறது. 233 தொகுதியிலையும் தாவேகா வேட்பாளர்கள் இருக்காங்க, களத்தில் இருக்காங்க. அந்த பேலட்ல விசில் சின்ன இருக்கு. ஆனா எடப்பாடியில போட்ட தாவேகா வேட்பாளர் தலைமறைவாயிட்டாரு, காணாம போயிட்டாரு. அதனால பேலட்ல அந்த விசில் இதுவே வரல. இது என்ன பேரம்? மின்சாரம் எங்கேயுமே கட் ஆகல, திமுக இருந்த வரைக்குமே கட் ஆகல, இப்ப கட் ஆகலன்னு அது எப்படி பாக்குறது? விஜய் தான் போய் எல்லா இடத்துலயுமே சுவிட்ச் பவர் டவுன் பண்ணிட்டு வர்றாரு. அதிமுகல இருந்து 3 எம்எல்ஏக்கள் விலகி தாவேக்கால இணையறாங்க ஆதவர்ஜுனா முன்னிலையில. இப்போ ரொம்ப நாட்களாகவே தாவே கம்பெனி இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணாங்க, வேற இதுல இருந்து அமௌண்ட் பேரம் பேசி எம்எல்ஏக்களை வாங்க ட்ரை பண்ணாங்கன்றத அமமுக கட்சியிலிருந்து குற்றச்சாட்டு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அது உண்மைன்ற மாதிரி தானே சார் ப்ரூவ் ஆயிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? குதிரை பேரம்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? அதான் அது உண்மைன்னு எப்படி சொல்றீங்க? குதிரை பேரம்னா என்ன? குதிரை பேரம்னா மாற்று கட்சியில ஜெயிச்ச எம்எல்ஏக்களை அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை கொடுத்து தன் கட்சியில சேர்த்துக்கிட்டு அவனை மந்திரி ஆக்குறது, ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த செய்வது, அதை விஜய் செய்திருக்கிறாரா? இல்ல அவர் அவங்க கட்சி. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்ள, அதிகாரத்தை நிரூபிக்க, நம்பிக்கை வாக்கு கோருவதற்கு முன்னால அவர் இந்த வேலையை செஞ்சாரா? செய்யல. அவர் நிரூபிச்சிட்டாரு. 118 வேணுன்ற இடத்துல 144 நிரூபிச்சிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் இருக்குதுன்றீங்க. சரி, செட்டில்மெண்ட் இருந்தா அந்த செட்டில்மெண்ட் படி அவர் அவங்கள மந்திரிகளாக்கி இருக்கலாமா? சீஃப் மினிஸ்டருக்கு அந்த ரைட் இருக்க. எனி எம்எல்ஏ ஈ கேன் மேக் இது வச்சு சபாநாயகர் அவங்க ஆள் தான். 5 வருஷத்துக்கு இழுக்கலாமா? என்ன வழக்கு போட்டாலும் என்ன தீர்ப்பு வந்தாலும். அதனால குதிரை பேரம் பண்ணுறவராக இருந்தால் அவர் அன்னைக்கே பண்ணியிருப்பாருங்க. ஏன் பின்ன அவங்க போய் மாலை போட்டார், அவங்களுக்கு ஷால் போட்டார்னா, நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. வேஃபர்த்தின் மெஜாரிட்டியில் இருக்கு, 118 தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்கு. 2 பேர் டிராஃபிக் ஜாமில் வராமல் போனான்னா, இப்போ மதிமுக 2 எம்எல்ஏ வரல தெரியுமா? சட்டசபை அந்த நம்பிக்கைக்கு ஒரு வாக்கு எடுக்கும் போது திமுக அணியில தானே அவங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் வரல தெரியுமா? அந்த மாதிரி 2 பேர் வராமல் இருந்தால் விஜயை எதிர்த்து ஆதரிக்கிறவங்க 118 கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் விஜய் இருந்தபோது அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒரு 30 பேர் 25 பேர் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறவங்க அப்படின்னு போய் உறுதி கொடுக்குறாங்கன்னு போது அதை ஏற்றுக்கிறது தான் புத்திசாலி தானோ? இல்லை நீங்கள் என் வாசலை மிதிக்காதீங்க, கிளம்புங்கன்னு துரத்தி விடுவாங்களா யாராவது? இவங்க அப்படி தான் துரத்தி விடுவாங்களா? அதிமுகவோட எப்படி கூட்டணி பேசுனாங்க? 4ஆம் தேதி 3 மணிக்கு எப்படி அதிமுகவோட இவங்க குதிரை பேரம் என்ன? இவங்க குதிரை பேரம் பண்ணது யார்? திமுகவா, அதிமுகவா, பாஜகவா, இல்லை தாவேக்காவா? ஸோ தாவேக்கா குதிரை பேரமும் பண்ணல, கழுத பேரமும் பண்ணல. அவங்க ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் ஆதரவு கொடுக்குறேன்றாங்க. நெருக்கடியான நேரத்தில் ரொம்ப நன்றிங்க, ஆதரவுக்கு நன்றின்றாரு, அவ்வளோதான். ஆனால் அவர் அவங்கள மந்திரியாக்கினாலோ அவங்கள அவருடைய கட்சியில் இணைத்து கொண்டிருந்தாலோ அப்போ தான் நீங்கள் சொல்கிற சார்ஜ். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை.
இப்போ நீங்கள் நடந்ததா சொல்கிறீங்கல்ல 3 எம்எல்ஏக்கள் அதிமுக. ம் ஏங்க எலெக்ட் ஆகி ஃபஸ்ட் டைம் வந்து அவன் உறுதிமொழி தாங்க எடுத்திருக்கிறான். ம் இன்னும் ரெகுலர் கூட்டத்தொடரில் கூட அவன் வந்து கலந்துக்கல எம்எல்ஏவா. ம் ரிசைன் பண்ணிட்டான்றீங்க. ஸோ அதிமுகவில் எவ்வளோ பெரிய குழப்பம் இருக்குது, திணறல் இருக்குது. புரியுதா உங்களுக்கு பிளவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு? ஆனால் என்னவோ எடப்பாடி பழனிசாமி வந்து என் கையில் தான் கட்சி இருக்குதுன்றாரு. ம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வந்து சாக்ரிஃபைஸ் தான், சுப்ரீம் சாக்ரிஃபைஸ். ம் எங்க ஜெயிச்சு எம்எல்ஏவா உறுதிமொழி எடுத்துட்டு அந்த கூட்டத்தொடர் தொடங்கிறதுக்கு முன்னாலே ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வெறுப்பு இருந்திருக்கும் அந்த அதிமுக தலைமையின் நடவடிக்கை. ஆனா அவங்க தாவேக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கும் தாவேக்கா தான் காரணம், கத்திரி நீடிச்சு இருக்கிறதுக்கும் தாவேக்கா தான் இல்ல காரணம். சார், இபிஎஸ் ஆல்ரெடி ஏங்க, சொல்லியிருந்தாரு என் நான் கட்சியை என்ன உடைக்கிறதே கேட்கிறேன்? விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இவர் தான் உளி வாங்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல இபிஎஸ் அதாவதுங்க இது பாருங்க, அதிமுக உடைவது என்பது இது புதுசல்ல, முதல் தடவை இல்லை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 2ஆ உடைஞ்சதுங்க. அப்போ விஜய் எங்கே இருந்தார்? விஜய் ஷூட்டிங்கில் எங்கே இருந்திருப்பார்? அதிமுக உடைவது இது முதல் தடவையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, பல தடவைகள் உடைஞ்சிடும். ரைட். இப்போ தாவேக்கா ஆரம்பித்து விஜய் அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ அதிமுக உடைஞ்சதுக்கெல்லாம் காரணம் இல்லை, உடையிறதுக்கு காரணம் வேற ஆளுங்கன்னா உங்களால் முடியலைங்க. அதாவது உங்களுக்கு ஆளுமை இல்லை. ஒரு தலைவர் மறைந்தார்னா இப்போ கருணாநிதி மறைஞ்சார், அங்கே ஏன் பிளவு வரல? பிளவு வந்துதா? வரலையே. இல்லை. அப்போ அது மாதிரி ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக அதிமுக இல்லை. அது வந்து ஒரு தனிநபர் துதி பாடிட்டு இருக்கு. அப்போ அந்த தனிநபர் போனவொன்னு ஒரு வெற்றிடம் வந்துடுது. வெற்றிடத்துக்கு 5-6 பேர் அடிச்சுக்கிறாங்க. ஓபிஎஸ் ஒரு பக்கம், ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஒரு பக்கம், வீரப்பன் ஒரு பக்கம். இப்போ லேட்டஸ்ட் எபிசோடில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்னாச்சு? இபிஎஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம். ஏங்க 18 எம்எல்ஏக்கள் வந்து எதிர்த்து வாக்கு போட்டாங்களா இல்லையா? அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் இன்க்ளூடிங் ஓபிஎஸ் நம்பிக்கைக்கு ஒரு வாக்கெடுப்பில் இது பண்ணாங்களா இல்லையா? எதிர்த்தாங்களா இல்லையா? அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க மேலே இவர் என்ன ஆக்ஷன் எடுத்துட்டாரு? அதிமுகவில் வந்துங்க மிக மோசமான அளவுக்கு பிரச்சனை இருக்குங்க. தொடர் தோல்வி, வேற ஒன்றும் இல்லை, தொடர் தோல்வி. 10-11 முறை தோத்துட்டாங்க. இனிமேல் கண்ணு கெட்டிய தூரம் வெற்றி என்பதே தெரியல. உங்கள் தலைமை மேலே நம்பிக்கை இல்லை, கட்சி மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அப்போ அதனால் அவங்க இனிமேல் இங்கே இருந்தால் நமக்கு ஒரு வேஸ்ட்டு, இது வந்து முடிய போகுது, திமுக அதிமுக வேற ஒன்றாக போகுது, அதுவும் அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ எதுக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் இது ஒரு தியாகம் அப்படின்னு தான் தியாகம் தான் பார்க்குறேன். ஏன்னா ரிஸ்க்குங்க. திருப்பி அவங்க அந்த தொகுதியில் நிற்பாங்களா, அவங்கள நிறுத்த வைப்பாங்களா, தாவேக்கால அவங்கள நிறுத்த வைப்பாங்களா, இல்லை தாவேக்கால ஏற்கனவே அந்த தொகுதியில் நின்று தோத்தம் இருப்பான்ல, இப்போ அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். அதனால் வந்து எதுவுமே தெளிவில்லாத போது இவங்க இந்த கட்சி இந்த உறுப்பினர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணுறாங்கன்னா ஸோ சம்திங் ரொம்ப தீர்க்க முடியாத அளவுக்கு நோய் முத்தி இருக்குது அதிமுகவில் தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா அந்த கட்சி அடுத்து என்ன ஆகும் நினைக்கிறீங்க சார்? அதிமுகவின் எதிர்காலம் எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சி வந்துங்க அநேகமாக வந்து வழக்கொழிந்து போகிற வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அதுக்காக கட்சி இல்லாத போகாது, இருக்கும். ஒரு சாதாரண கேப்டன் விஜயகாந்த் கட்சி மாதிரி, மதிமுக மாதிரி, அப்புறம் மக்கள் நீதி மையம் மாதிரி இருக்கும். லெட்டர் பேட்னா நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரு குறைந்த மக்கள் ஆதரவு பெற்ற சில எம்எல்ஏக்களை விரல் விட்டு 48% ஆதரவு பெற்ற அதிமுகவை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு எடப்பாடி. அவர் பதவி விலகிட்டு புதிய தலைமை யாராவது கொடுத்து ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த கட்சியை அழிஞ்சாலும் நான் தான் பொதுச் செயலாளராக இருப்பேன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தொடர்வது தான் இந்த கட்சியில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர தாவேக்காவோ விஜயோ யாரும் கிடையாது. ஓகே சார், அடுத்த சரி, தாவேக்காவுடைய கேண்டிடேட்டு ஏன் எடப்பாடியில் காணாமல் போயிட்டார்? எடப்பாடியில் மட்டும்
நான் வந்து எடப்பாடியை கேட்குறேன். 233 தொகுதியிலையும் தாவேகா வேட்பாளர்கள் இருக்காங்க, களத்தில் இருக்காங்க. அந்த பேலட்டில் விசில் சின்னம் இருக்கு. ஆனால் எடப்பாடியில் போட்ட தாவேகா வேட்பாளர் தலைமறைவாயிட்டாரு, காணாமல் போயிட்டாரு, களத்திலே இல்லை. அதனால பேலட்டில் அந்த விசில் இதுவே வரல. வேற கடைசி நேரத்தில் அவங்க யாரோ ஒரு சுயேட்சையை பிடிச்சி அவருடைய சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்டாங்க. இது என்ன பேரம்? இது என்ன பேரம்? குதிரை பேரம் அப்படின்னா இது என்ன பேரம்? தாவேகா வேட்பாளரை நடத்தினார இபிஎஸ், அது என்ன பேரம்? அதனால இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பேசுற தகுதியே இல்லைங்க சார். அதே மாதிரி விஜயோட ஆட்சி நிர்வாகம் குறித்துமே சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுவரைக்கும் 15 நாள்ல ஆட்சி நிர்வாகத்தை பத்தி குற்றச்சாட்டு. மின்சாரம் எங்கேயுமே கட் ஆகல, திமுக இருந்த வரைக்குமே கட் ஆகல, இப்ப கட் ஆகுதுன்னு அது எப்படி பாக்குறது? விஜய் தான் போய் எல்லா இடத்துலயுமே சுவிட்ச் பவர் டவுன் பண்ணிட்டு. ஏங்க நீங்க என்னங்க பேசுறீங்க? ஒரு ஊடகவியலாளராக இருக்கீங்க. பவர் கட் ஆகுதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இயற்கை காரணங்கள் இருக்கு, செயற்கை காரணங்கள் இருக்குது. திமுக அனுதாபிகள் யாராவது இந்த ஆட்சிக்கு கெடுதல் பண்ணுறதுக்காக இந்த நல்ல வெயில் காலத்தில் கட் பண்ணி விட்றா. கேட்டால் ஆட்சி சரியில்லைங்க, ஆட்சி மாறினது இப்படி ஆகுதுங்க. எங்கள் ஆட்சி மாற்றத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் சமூக வலைத்தளங்கள் அந்த குற்றச்சாட்டு தான் போயிட்டு. சமூக வலைத்தளங்களில் எல்லாம் தான் போடுவாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டா? சமூக வலைதளங்களில் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, தாவேக்கா ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு போட்டாங்க. அதான் நடந்தது. அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பல்வேறு இடங்கள்ல மின்சாரம் இல்லாமல் தடைப்படுது. அதுங்க காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி அவங்க ஆட்சி அமைந்து இருக்கிறது. ஆனால் அவங்க ஆட்சி வந்து முழுமையாக வந்து இன்னைக்கு அதிகாரத்தில் வந்து உட்காரல. அதுக்கு வந்து ஒரு 10-20 நாள் ஆகுங்க. அப்போ இடைப்பட்ட நேரத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னா பழைய ஆட்சியின் தொடர்ச்சியாக தான் அதை பார்க்கணும். திடீர்னு இவங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் ஏதாவது மின்சாரம் வாங்குறதை நிறுத்திட்டாங்களா, இல்லை மின்சார சப்ளை கொடுக்காதுன்ட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. அது போயிட்டே இருக்குது. பழைய ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் ஊழியர்கள் தான் இதை பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு உடனே வந்து இந்த ஆட்சி பொறுப்பு அப்படின்னா அதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வாதம். அரசாங்கம் எப்படி நடக்குது, அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுதுன்னு அடிப்படை அறிவே இல்லாதவங்க பேசுவாங்க இந்த மாதிரி. ஓகே சார், இன்னொரு சின்ன சந்தேகம் இருக்குது. அதுவும் சமூக வலைத்தளங்கள் தான். திமுக சொல்லி தான் அந்த அதிகாரிகள்லாம் விஜயோட ஆட்சி. அப்படியே நான் சொல்லுங்க, அப்படியெல்லாம் எப்படிங்க அதிகாரிகள்லாம் திமுக ஆட்சிக்கு நீ வரப்போறது இல்லைன்னு அவனுக்கு தெரியாதா? அவனும் பேப்பரெல்லாம் படிக்க மாட்டானா? திமுக இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு ஆட்சிக்கா வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ எல்லாருக்கும். அதனால திமுக சொல்றதால திமுக சொல்லி செய்யறாண்ட இதுவும் பைத்தியக்காரதானோ. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் தப்புங்க. இது வந்து நான் தான் சொல்றேன்னே, இயற்கையா சில இடங்கள்ல நிகழ்ந்திருக்கலாம், செயற்கையா சில பேர் வந்து உள்நோக்கத்தோடு அரசுக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக பண்ணியிருக்கலாம். அதனால இது வந்து மக்களுக்கு வந்து ஆக மொத்தம் கஷ்டம். இது கோடை ரொம்ப கடுமையா இருக்கு. இப்போ போய் ஃபேனோ ஏசியோ லைட்டோ இல்லை, நான் இரவு நேரத்துல சாதாரண மனிதனாக எனக்கும் கோபம் வரும், உங்களுக்கும் கோபம் வரும். அப்ப அந்த கோபத்தை ஆட்சியாளர் மேல திருப்பி விடுறாங்க சமூக வலைதளத்துல சில பெய்டு பீப்புள். அதுதானே தவிர இதுக்கும் ஆட்சிக்கும் நிர்வாகம். இப்போ நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு இதெல்லாம் நடக்குதுன்னா நீங்க வந்து நிர்மல்குமார் காலரை பிடிச்சி கேட்கலாம், என்னையா நீ மின்சாரத்துறை அமைச்சர்னு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, ஆளுங்க இப்படி பண்றாங்கன்னு. இப்பவே நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அவரு. ஊழல், டெண்டர் விவகாரங்கள். ஏன்னா த மோஸ்ட் கரப்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு. செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாத போதே வேற ஒருத்தர் அமைச்சராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி வீட்டில இருந்து தான் எல்லா ஃபைலும் வரும். இது ஒரு கேடுகெட்ட ஆட்சிங்க திமுக ஆட்சி. செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருப்பாரு, ஆனா அவர் மந்திரின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜெயிலரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜெயிலர் தானே அவன். அவரை கைதியா நடத்துவானா மந்திரியா நடத்துவானா? ஓகே சார், நான் கேட்டேன். ஒரு ஜெயிலரு அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட் காவல்துறை அமைச்சர் ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஜெயிலரு செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர்னு டிக்ளேர் பண்ணுது அரசாங்கம். 2 மாசம் ஜெயிலில் இருக்காரு. அவர் கைதியா பிரிசனரா
இல்லை அவர் விவிஐபியா? ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக தான் பார்ப்பாங்க சார், விவிஐபியை தான் பார்ப்பாங்க. இப்படி தான் நிர்வாகத்தை ஸ்டாலினும் உதயநிதியும் நடத்தினாங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் மற்றவங்கள பற்றி அதுவும் ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். ஒரு மினிமம் 6 months. அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி 2 வருஷம் கொடுக்க சொல்ல. நான் ஒரு 6 மாதம் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன் இதே ஸ்டாலினே சொன்னாரே இதை. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பல்வேறு பதட்டம் வந்துடுச்சு. இனி நாம் எந்த நாளும் ஆட்சிக்கே வர முடியாதா அப்படின்ற அளவுக்கு பயம் வந்துடுச்சு. அதனால் அவங்க காதணி விழா, கருமாதி, கல்யாணம் எல்லா இடத்துலையும் பொம்மை வந்துடுச்சு, சினிமா மாய. இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, சவுக்கு சங்கர் மீது உண்டான அந்த குண்டாஸ் வழக்க ரத்தை எப்படி பார்க்குறீங்க? பல பேர் அதை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன சார் தோணுது? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். இது வந்து திருக்குறள். அதாவது நமக்கு தீங்கு இழைத்தவர்களை கூட அவங்க வெட்கப்படுற அளவுக்கு நல்லதை செய்துறது தான் ஒரு பண்பு, நல்ல பண்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த பண்புக்கு இலக்கணமா விஜய் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காரு. அவர் மேல குண்டாஸ் போட்டது தப்பு, அவரை குண்டாஸ்ல பலமுறை அரெஸ்ட் பண்ணது தப்பு, அவர் கையை உடைச்சது தப்பு. ஆனா சங்கர் தப்பே பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். அவர் பக்கத்துல நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா ஊடகவியலாளர் அவர் விமர்சனம் பண்றாரு, உங்க ஆட்சிக்கு எதிராக பண்றாருன்னா அதை நீங்க வந்து நேரிட்டு தான் சந்திக்கணுமே ஒழிய அதுக்காக காவல்துறையை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி அவரை பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் தள்ளுறது. குண்டாஸ்னா என்னங்க? ஒரு பான் கிரிமினல். அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி பல குற்றங்களை தொடர்ச்சியாக ஈடுபட்டு கைதாகி ஜெயிலுக்கு போனாலு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, டெகாய்ட், ராபரி, இப்படி பல வகையான கொள்ளை கொலையில் வந்து சம்மந்தப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் வந்து தொடர்ந்து போலீஸுக்கு தொல்லையாக இருக்கிறவரை தான் குண்டாஸில் போடுவாங்க. ஒரு ஊடகவியலாளரை எப்படிங்க நீங்கள் குண்டாஸில் போடுறீங்க? இப்போ இது வந்துங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அரசியலில் தன்னை எதிர்த்து பேசினா இருக்க விட மாட்டோம் அப்படின்னு அச்சுறுத்துவதற்காக மற்றவங்களை சவுக்கு சங்கர் மேலே இப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க திமுக ஆட்சியாளர்கள். இன்னைக்கு இவர் வந்து அதை ரத்து பண்ணி ரெக்கார்ட் ஸ்பீடில் அவர் விடுதலை பண்ணிட்டாரு. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் என்னை எதிர்த்து பேசுறது தப்பு கிடையாது, அது ஜனநாயகத்தில் கொடுத்துருக்கிற உரிமை. ஆனால் சட்டத்தை மீறினா சட்டம் தன் கடமையை செய்யும். காவல்துறை வந்து ஃபயர் ஸ்டேஷனில் லேடரை எடுத்துன்னு போயிட்டு வீடுக்குள்ளே பூந்து ஏதோ கொள்ளைக்காரனை கைது பண்ணுற மாதிரி விடிய காத்தால டெரரிஸ்ட்டை பிடிப்பாங்க பார்த்தீங்கல்ல. இதெல்லாம் ஒரு ஊடகத்தில் இருக்கிறவனா ஊடகவியலாளரை பண்ணுற வேலையா? அப்போ என்னென்னா எங்களை எதிர்த்தா என்ன ஒன்றா செய்வோன்ற ஒரு காட்டாட்சி, ரூல் ஆஃப் லா இல்லைங்க திமுக ஆட்சி. இது வந்து ரூல் ஆஃப் லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க. இதுவே பெரிய மாற்றமாச்சா? ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார், இதோட பேட்டி முடிச்சுக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து திமுக கூட்டணியிலும் இல்லை தாவேகா கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு ஆதி திராவிட உரை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த அமைச்சரவை எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் திருமாவளவன் அவர் சொன்ன கருத்து, நாங்கள் திமுக கூட்டணியிலும் இல்லை தாவேகாவிலும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவருடைய உரிமைங்க, அவருடைய கட்சியின் கருத்து. தேர்தல் வந்தால் அப்போது பேசுவோம் சொல்கிறாரு. இது வந்து ஒரு இதுதான் எஸ்கேப் ரூட்டு தான் இது. அவர் கட்சியில் வந்து ஒருமித்த கருத்து ஏற்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த விசிகாவில் ஒரு குழப்ப நிலை நீடிக்கிறது. அந்த அளவுக்கு அவங்க திமுகவோட நெருங்கிட்டாங்க. ஒரு கட்சி டு கட்சி உறவாக இல்லை, ஆண்டான் அடிமை எஜமானர் தொழிலாளி உறவு மாதிரி ஆயிடுச்சு திமுக விசிக உறவு. அதனால் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் வெளியே வந்துட்டாங்கல்ல. ஏன் திருமாவளவன் தடுமாறுறாரு? ஏன்னா 8ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் இவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஸ்டாலின். இவரை என்ன தலித்த முதலமைச்சர் ஆக்கணும்ன்றது இல்லை, விஜய் முதலமைச்சராக தடுக்கணும். அதுக்கு பிளான் ஏ எடப்பாடி பழனிசாமி, அது நடக்கலை, கம்யூனிஸ்டுக்கெல்லாம் வரமாட்டேன்றாங்க. அப்போ அவங்கள வர வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் தலித்த முதல்வர் ஆக்குறோம், உங்களில் ஒரு ஆள் ஆக்குறோம், நீங்கள் வாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் என்னன்னா 118 சேர்க்கணும்.
விஜய்க்கு 118 கிடைக்காம பண்ணோம். இதுதான் அவங்க அரித்மெட்டிக். அதனால அதுலேயும் அவரும் இல்ல கொஞ்சம் சார், தடுமாறினார். ஒண்ணு திருமாவளவன் 24 மணி நேரம் தடுமாறிட்டாருங்க. ஏங்க அது தப்புன்னு சொல்லுங்க. ஆ. ஒரு மனிதர் தானேங்க அவரும், ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனிதர். எல்லாருக்கும் ஆசாபாசம் இருக்குல்ல. இல்ல, எங்களுக்கு அவருக்கு புரியாத வந்து விஷயம். முதல்வர் ஆக்குறோன்னு சொல்லி ஒரு திமுக தலைவர் சொல்றாரு, அண்ணா திமுகவும் திமுகவும் சேர்ந்து பண்றோங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சபலம் வரதானங்க செய்யும். அவருக்கு ஒரு ஆசை வரதான். அவர் ஒன்றும் முனிவர் இல்லை, துறவி இல்லை, பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு. அதெல்லாம் ஓகே, சபலப்பட்டதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ அதுலேருந்து வெளியே வந்தாச்சுல்ல, இப்போவும் ஏன் நழுவல் மாதிரி இப்படி இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா நீ யார் சொல்லுங்க? ஏதாவது ஒரு ஆளாக இருக்கணும் இல்லை, ஒரு ஆண்மையோடு சொல்லணும். நீங்கள் மாறிய சூழ்நிலையில் இப்போ நேற்று சொல்கிறாருல்ல, பிஜேபி ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய் நான் சொன்னேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாருல்ல, அது மாதிரி சொல்லணும். அன்றைக்கு நாங்கள் திமுகவை நம்பினோம், ஆனால் திமுக பாஜகவோடு உறவு வைத்துக்கிட்டு எடப்பாடியை முதல்வராக்க முயற்சி பண்ணுச்சு, மக்கள் தீர்ப்பை மாற்ற முயற்சி பண்ணுச்சு, இது எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்கள் வந்துட்டோம்னு சொல்ல வேண்டியது தானே. மாறிய அரசியல் சூழலில் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக பண்ண இந்த சாகசங்கள்லாம் எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் இடதுசாரிகளோடு சேர்ந்து வந்துட்டோம் சொல்லிட்டு போக வேண்டியது தான். இனிமேல் நாங்கள் அவங்களோட போகமாட்டோம்னு சொல்ல வேண்டியது தான். அதை விடாமல் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல, நாங்கள் எதுவுமே இல்லை. எங்க அமைச்சர் உங்களுக்கு தெரியுதுங்க, ஆண்டோக்கு தெரியுது, திருமாவளவனுக்கு தெரியலையே. தயக்கம், முடிவு எடுத்துட்டாங்க. இப்பவே பனையூர் பாபு எக்ஸ்எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்தது ஆளூர் ஷானவாஸ் துபாயில் இருக்காராம். அவர் வந்தாருன்னா அவர் நேராக உதயநிதி முன்னாலே ஸ்டாலின் முன்னால் போய் திமுகவில் சேர்ந்துருவார். ஸோ இவங்கெல்லாம் தாவேக்காவில் திமுகவின் ஏஜென்ட்டுகளாக இருக்கிறாங்க ஒரு குரூப்பு. இப்போ இதுதான் திருமாவளவனுடைய தயக்கத்துக்கு ஒரு காரணம். கட்சி உடையக்கூடாது, கட்சியை கல்லுகளாக வச்சு கட்டினவருக்கு அந்த வலி தெரியுது. கட்சியை சதிச்சிருவானுங்க போல இருக்க பாவிங்க திமுக காரணங்க. திமுகவில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, திமுக விட்டு வெளியே வந்தால் திமுகவே அதை உடைக்குது. இது எல்லாருக்கும் தெரியுது, திருமாவளவனுக்கும் தெரியும். அதனால தான் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பார்க்குறாரு. பட் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் உறுதியாக சொல்லிடணும். ஓகே, இதான் விஷயங்க, இதான் மேட்ரு. தூங்குறவனை நீங்கள் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனு எழுப்ப முடியாது. ஓகேவா? இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி சார்.